டிசிப்ளின், ஃபோக்கஸ், ப்ராக்டிஸ். டிசிப்ளின், ஃபோக்கஸ், ப்ராக்டிஸ். இது மூணை மட்டுமே தாரகம் மந்திரமா வச்சு இது மூணு இருந்தா கெரியரை ஜெயிச்சிடலாம், கெரியரை ஜெயிச்சா லைஃபை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தன்னோட 40 வயசு இருக்க ஒரு ஆள்கிட்ட 20 வயசு ஒரு பொண்ணு வந்து லவ்வ சொல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை அந்த பர்டிகுலர் டைம்லயே என்ஜாய் பண்ணணும். லைஃப்னா அதுதான், லைஃப்னா ஹாப்பினஸா இருக்கணும், இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல இந்த லவ்வை 40 வயசா இருக்க நம்ம ஹீரோ ஏத்துக்கிட்டாரா, இல்ல இவங்களோட லவ்வை சமுதாயம் ஏத்துக்குச்சா, மீடியா ஏத்துக்குச்சா அப்படிங்கிறத சொல்லியிருக்க படம் தான் விஸ்வநாத் அன்சன். படத்துல இந்தியாவுக்காக நேஷனல் லெவல் பிஸ்டல் ஷூட்டரா இருக்க நம்ம சூர்யா அவரோட கரியர் உச்சத்துக்கு வர்றதுக்காக அவர் ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிப்ளினா ஃபோக்கஸா ப்ராக்டிஸ் பண்றாரு. இதை மட்டுமே வந்து லைஃப்னு நினைச்சுக்கிட்டு கரியர்ல ஜெயிச்சா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம், வாழ்க்கைனாலே நம்ம 4 பேர் மதிக்கும்படி இருக்கணும், அதுக்கு நம்ம கெரியர்ல உச்சத்துல இருக்கணும் அப்படிங்கறது இருக்கிற அவரு எதிர்பாராத விதமா நம்ம மமிதா பைஜுவை மீட் பண்றாரு. மமிதா பைஜுவை மீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மமிதா பைஜு வந்து அந்த பர்டிகுலர் டயத்துல அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை அந்த பர்டிகுலர் டயத்திலேயே எமோஷனை எக்ஸ்பிரஸா வெளிப்படுத்துற விதமாகவும் லைஃப்னா ஹாப்பினஸா இருக்கணும், லைஃப்னா இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் நம்ம சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் புதுசா தெரியுது. அப்படி இருக்கும்போது அமிதாவோட லவ்வை சூர்யா வந்து ஆரம்பத்துல ஏத்துக்க தயங்குறாரு. நாளடைவுல 2 பேரும் பழக இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு சூர்யா அமிதாவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் முகத்துல சிரிப்பு வர ஆரம்பிக்குது, தம்மோட லைஃப் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது அவர் ஃபீல் பண்ற அந்த டயத்துல இவங்களோட லவ்வை மக்கள் எல்லாம் பல விதமா பேசுறாங்க. மிக முக்கியமா இவங்க 2 பேர்த்துக்கு இருக்க ஏஜ் டிஃபரன்ஸ், இதை வச்சு மீடியா ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்க, சூர்யாவோட ஃபேமிலியில ப்ரெஷர் கொடுக்க, மக்கள் பல விதமா பேச, இதை எல்லாம் தாண்டி அவரோட லைஃப் டைம் ஆம்பிஷனா இருக்கிற கரியரோட முக்கியமான ஒரு ஈவெண்ட் வருது. அந்த ஈவெண்ட்ல சூர்யாவுக்கு பிஸ்டல் எடுத்தா டார்கெட் மட்டுமே கண்ணுக்கு தெரியுற நம்ம சூர்யாவுக்கு இப்ப டார்கெட்டா தெரியறது ஒரு பக்கம் கெரியரும் ஒரு பக்கம் லவ்வும். இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்க்கு அவர் வராரு. அவர் எதை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற சொல்லியிருக்க படம் தான் விஸ்வநாத் அன்சன். படத்துல மிக முக்கியமா சூர்யாவும் அமிதாவும் ஹீரோனா நடிச்சிருந்தாலும் படத்துல 2.5 மணி நேரம் நம்மளை உட்கார வைக்கிற ஒரே விஷயம் அவங்க 2 பேர்த்துக்கு உண்டான ஏஜ் டிஃபரன்ஸ். அதுலயும் சூர்யாவுக்கு 40 வயசு, அந்த 40 வயசு ஆளு லவ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மூஞ்சியை இறுக்கமா வச்சிருக்கிறதும், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறதும், ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாத இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறது நம்மளுக்கு ரசிக்கும்படியா இருக்கு. அந்த கேரக்டரை நம்ம பயணிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்க விதம் ரொம்ப நல்லா இருக்கு. மமிதாவோட கேரக்டர் வரும்போது படம் ஃபுல்லாவே கலகலப்பாகவும் இப்படி ஒரு கேரக்டர் தானே நம்மளும் எதிர்பார்த்தோம், இப்படி ஒரு கேரக்டர் தானே லைஃபுக்கு வேணும் அப்படின்னு நம்ம அதை ஏஜ் டிஃபரன்ஸை மறந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்க ஸ்கிரீன் பிளே ரொம்ப அருமையா இருக்கு. முக்கியமா லைஃப்னா ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது மட்டும்தான் லைஃப். லைஃப்ல ஜெயிக்கணும்னா எதுக்கு ஜெயிக்கணும், எதற்காக ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அந்த ஜெயிப்பு எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம். நன்றி.